நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தால் உங்களுக்கு புரியும். பாதியில் நிறுத்திவிட்டால் திரும்ப பார்த்தீங்கன்னா புரியாது. முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயம் அதில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். பொதுவாகவே வளையத்தை பற்றி பார்க்க போகிறோம். வளையம்னாவே அதில் கெடுதல் இருக்குன்னு அர்த்தம். நேரான ஒரு கோடு, நேரான ரேகை இருந்தால் நல்லது. வளையம் இருந்தாவே அதில் கெடுதல் இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? போர்டுக்கு வந்துடுவோம். போர்டுக்கு வந்தால் தான் உங்களுக்கு நிறைய புரியும். இப்போ குரு வளையத்தை பற்றி பார்த்துருக்கோம். குரு வளையம் எல்லாமே நல்லதுதான் சொல்லியிருக்கோம். அதுல ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. என்ன மைனஸ் பாயிண்ட்? பெண்கள் விஷயத்தில் இவர்கள் தாறுமாறா இருப்பாங்க. அப்படி இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்ப இந்த வளையம்னு வந்தாவே கெடுதல் இருக்கும். ஒரு சில ரேகைகள் கெடுதலையும் செய்யும், நல்லதையும் செய்யும். ஒரு கிரகம், ஒரு குருவே எடுத்துங்க. குரு நல்லதையே பண்ண மாட்டார். சனி கெட்டதையே பண்ண மாட்டார். சனியும் நல்லது பண்ணுவார், குருவும் கெட்டது பண்ணுவார். எப்படி அப்படின்னா, நம்ம கைரேகையை பொறுத்தளவுலாம் ஒரு வளையம் நல்லது பண்ணணும்னா புத்தி ரேகை நல்லா இருக்கா பார்க்கணும், இருதய ரேகை நல்லா இருக்கா பார்க்கணும், ஆயுள் ரேகை நல்லா இருக்கா பார்க்கணும். இந்த ரேகைகள்லாம் பங்கப்படாமல் இருந்து விதி ரேகையும் சூரிய ரேகையும் இருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும், கெட்ட பலன்களை கொஞ்சமாக கொடுக்கும். அதே ரேகை கெட்டு பூச்சின்னு வச்சுக்கோங்க, கெட்ட பலனை தூக்கி விட்டுரும், நல்ல பலனை கொஞ்சமாக கொடுக்கும். இவ்வளவுதான் மேட்ரே. இதை நல்லா ஈஸியா புரிஞ்சுங்க. ஒரு ரேகை நேரா போச்சுன்னா நல்லது, வளைஞ்சு போச்சுன்னா கஷ்டம், துன்பம், தொல்லை அப்படின்னு நினைச்சுங்க. ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இப்ப இந்த குரு வளையம் வர்றது எல்லா விஷயத்திலும் நல்லதுதான். புத்தி ரேகை நல்லா இருந்து இந்த குரு வளையம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் பொருளாதாரத்துல சிறந்த அரசபோகமா வாழ்வாங்க. ஆனா பெண்கள் விஷயத்துல நிறைய தவறு செய்வாங்க. அப்படி இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், பாத்துங்க. இப்ப நம்ம சனி வளையத்துக்கு வந்துடும். இன்றைய தலைப்பு அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 26. சனி வளையம், புதன் வளையம், அருள் வளையம், அதாவது அருள் ரேகைன்னு சொல்லுவோம். இந்த 3 வளையத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். வளையம்னாவே தவறு அப்படின்னு அர்த்தம். முக்காவாசி தவறு நடக்கும். எப்போ நடக்கும்? புத்தி ரேகை சரியில்லாத போது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறத ஈஸியா நீங்க புரிஞ்சுங்க. இப்போ ஒவ்வொரு வளையமா நம்ம பார்ப்போம். இப்போ சனி வளையம். இந்த சனி வளையம் என்ன பண்ணுதுன்னா, திருமணத்தை வேண்டாம், எனக்கு சேவையே போதும். ஒரு சில அரசியல்வாதிகள் திருமணம் செய்யாமல் இருந்து மக்களுக்கு சேவை மட்டுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. பொருள் நிறைய சம்பாதிப்பாங்க. அது புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா பொருள் நியாயமா சம்பாதிச்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சனி வளையம் இருந்து புத்தி ரேகை சரியில்லை, இந்த ரேகை சரியில்லைன்னா அவர்கள் தவறுதலாக பொருளை சேர்த்து வைப்பார்கள். அவர்களும் சாப்பிட மாட்டாங்க, மிச்சம் இருக்கும். அதாவது வேற யாருக்கோ பொதுவா போய் பொதுமக்கள் பணமா போய் சேர்ந்துடும். லாஸ்ட்ல பொது பணத்துல சேர்த்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது. சனி வளையம் இருந்தால் அவர்கள் திருமண வாழ்வில் பற்று இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா திருமணம் செய்ய மாட்டாங்க. ஒரு சில பேர் திருமணம், அதாவது தாய் தந்தையரோ ஒரு முக்கியமான நபர்கள் கட்டாயப்படுத்தும் போது திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. பிடிப்பு இல்லாமல் இருப்பார்கள். திருமணத்தின் மீது விருப்பம் இல்லாமல், பற்று இல்லாமல். சனி பகவான் யாரு? சனியை பத்தி உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு அந்த சனியோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சனி கர்மத்தை மட்டுமே செய்யக்கூடியவர். அதாவது எதுலையுமே ஒரு பிடிப்பே இருக்காது. அதாவது நியாயம் அநியாயம் இதைதான் பார்ப்பார் சனி பகவான். அந்த மாதிரி இந்த வளையம் வரும்போது புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா நியாயம், நீதி அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்தி ரேகை சரியில்லாத போதுதான் இந்த சனி வளையம் இருந்ததுன்னா கொலை, திருட்டு, இந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி தவறு செய்பவர்களும் இவர்களே. இப்ப நான் சொல்ற இந்த ஐட்டம் எல்லாமே அபூர்வ ரேகைகள். நல்லா புரிஞ்சுக்க. அபூர்வ ரேகைகள். லட்சத்துல ஒருத்தங்களுக்கு 1000 என் கையில காணிமேஷா இருக்கும், அது இருக்காது. உங்களுடைய கர்ம பலன் என்னவோ அதை தான் காமிக்கக்கூடியதான் நம்ம கை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேற ஒருத்தர் கையில இருந்தா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எல்லா கையிலையும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. குரு வளையம் எல்லார் கையிலையும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சனி வளையம், புதன் வளையம், அருள் ரேகை, அருள் வளையங்கிறது எல்லார் கையிலும் இருக்கிறது அவசியம் கிடையாது. இது அபூர்வ அமைப்பு. 1000த்துல ஒருத்தங்களுக்கு, லட்சத்துல ஒருத்தங்களுக்கு, கோடியில ஒருத்தங்களுக்கு இருக்கும்.
புத்தி ரேகை நல்லா இருந்தா நன்மை அதிகமா செய்யும், புத்தி ரேகை சரியில்லைன்னா தீமை அதிகமா செய்யும். இப்படிங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும். இப்ப சனி வளையம் இருந்தா புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா திருமணத்துல விருப்பம் இருக்காது, அதாவது சேவை சார்ந்த துறையில நல்லா வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. புத்தி ரேகை சரியில்லாத போது திருடுறது, பொய் சொல்றது, கொலை செய்யறது, கொள்ளடிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப அதுக்கு அடுத்தது புதன் மேட்டுக்கு கீழே இருக்கிறது புதன் வளையம். இப்ப இந்த புதன் வளையம் வாழ்க்கையில, அதாவது தனிமையில இருக்கணும்னு நினைப்பாங்க, பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு பணத்தை சேர்த்து வைப்பாங்க. திருமணத்துல விருப்பமே இருக்காது. திருமணத்துல விருப்பம் இல்லாம ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தனியா குடும்பம் நடத்துறாங்க பாருங்க. ஒரு சில பேருக்கு கல்யாணமே ஆகாது. இவங்களுக்கு புதன் வளையம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் வளையம் இருந்து புத்தி ரேகை சரியா இருந்தா கல்யாணம் பண்ணி ஏதோ பெற்றோர்கள் சொல்றாங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவாங்க. புத்தி ரேகை சரியில்லாத போது கல்யாணமே செஞ்சுக்க மாட்டாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. பாத்துக்க, இதெல்லாம் ரேர் அமைப்பு. புதன் வளையம்லாம் கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும். இதை ஏன் சார் சொல்றீங்கன்னா, ஒரு பாடம் படிப்பவர்கள் நல்லதையும் கெட்டதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இதெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப சனி வளையம் ஒரு பெண் கையில இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, சனி வளையம் இருக்கு ஒரு பெண் கையில. சிக்கனமாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பார். எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை தாங்கி கணவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனைவியாக இருப்பார். ஒரு நல்ல பெண்மணி அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய அளவுல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனி வளையம் ஆண்கள் கையில் இருந்தால், புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் நன்மை, புத்தி ரேகை சரியில்லாத போது தீமை நடப்பதற்கு வாய்ப்பு. பெண் கையில் இருந்ததுன்னா அவர்கள் மிக எளிமையாக சிக்கனமாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நல்ல பெண்மணியாக இருப்பார். குடும்ப குத்து விளக்குன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நம்ம குரு வளையம் நான் முதல்ல பார்த்துட்டோம். இப்ப சனி வளையம், புதன் வளையம் பார்த்துட்டோம். இப்ப அருள் வளையம் என்று சொல்லக்கூடிய அருள் ரேகையை பத்தி பார்க்க போறோம். இந்த அருள் ரேகை இருந்தாக்க, அதாவது இப்ப 3 ரேகையுமே திருமணத்துல அவ்வளவா பிடிப்பு இருக்காது. ஒரு சில பேர் திருமணம் செஞ்சு குடும்பமும் நடத்துவாங்க. திருமணத்துல கொஞ்ச நாள் திருமணம் வாழ்க்கையில இருந்துட்டு அதுல பிடிப்பு இல்லாம சன்னியாசியாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. சனி வளையம் இருந்தா சன்னியாசி, புதன் வளையம் இருந்தா சன்னியாசி, அருள் ரேகை இருந்தா சன்னியாசி. ஆனா 3 பேருமே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறவங்களும் இருக்கிறாங்க. குடும்பம் நடத்தாம ஒரு கையை பார்த்து முழுமையா நம்ம இது பண்ணாதான் அதை சொல்ல முடியும். இப்ப அருள் ரேகை இருப்பவர்கள் ஒரு சில பேர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க, ஒரு சில பேர் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னா, கையில் உள்ள முக்கியமான ரேகைகளுடைய பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப அருள் ரேகை, அருள் வளையம் என்று சொல்லக்கூடியது, இப்ப புதன் மேட்டுக்கும் சந்திர மேட்டுக்கும் புதன் மேட்டுக்கும் இடையில இப்படி வளையமா வரும். நேரா வராது. நேரா வந்தாக்க அதுக்கு ஆரோக்கிய ரேகை, புதன் ரேகைன்னு பேரு. இப்படி வளைவா வந்ததுன்னா அதான் அருள் வளையம், அருள் ரேகைன்னு சொல்லுவோம். இந்த ரேகை இருக்கும்போது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஒண்ணு, ஆன்மீகவாதியா இருந்து நிறைய பொருள் பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க. இல்லைன்னா மேஜிக் நிபுணர்கள், மேஜிக், அதாவது புத்தி ரேகை சரியில்லாத போது, புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா அருள் ஆன்மீக வழியில் நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. புத்தி ரேகை சரியில்லாத போது இந்த அருள் வளையம் இருந்ததுன்னா மேஜிக், பில்லி, சூனியம், இந்த இதுல பணத்தை கோடி கோடியா சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கையை பாருங்கள். அதாவது பில்லி, சூனியம், மேஜிக் மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்களா அப்படின்னா இந்த அருள் ரேகை இருக்கணும். இது நல்லா புத்தி ரேகை சரியா இருந்து மிச்ச ரேகையும் சரியில்லாம உடைபடாம இருந்ததுன்னா அவர்கள் வாழ்வில் வெற்றி அடைவார்கள். புத்தி ரேகை சரியில்லாத போது 3மே தவறா வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த அருள் வளையம் கையில இருந்ததுன்னா புத்தி ரேகை நல்லா இருக்கு சார், அருள் வளையம் இருக்கு, அதாவது இன்னும் கொஞ்சம் மேலேயே இருக்கும், இன்னும் கொஞ்சம் கீழேயும் இருக்கும், அது அப்படி இருந்ததுன்னா அருள் வளையம், வளைவா இருந்ததுன்னா அருள் வளையம், அருள் ரேகைன்னு சொல்லுவோம். இந்த அருள் ரேகை இருப்பவர்கள் நினைத்தால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது, நல்லதாகவும் சாதிப்பாங்க. புத்தி ரேகை நல்லா இருந்தா ஆன்மீகவாதியா இருந்து மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கு தொண்டு செய்து வாழ்வில் மிகப்பெரிய லெவலுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகை சரியில்லாத போது தவறான வழியில், அதாவது மேஜிக் பண்ணி, பில்லி சூனியம் பண்ணி, மேஜிக் மாதிரி பண்ணி ஏதாவது ஒன்று காமிச்சு அது மூலயமா பணத்தை சம்பாதிப்பாங்க. பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி விட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கர்ம பலன், கர்மா சேரும். அவர்கள் பார்த்தா கை காலெல்லாம் புண்ணு புண்ணா இருக்கும். அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க. அந்த பில்லி சூனியம் வைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா கை நொண்டியா இருக்கும், கால் நொண்டியா இருக்கும், இந்த மாதிரி புண்ணு நிறைய வரும். இது மாதிரி அடுத்தவர்களை கெடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு தானே திரும்பவும் அந்த பலன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது கரெக்டா சம்பாதிக்கிறவங்களும் கரெக்டா இருக்கும். புத்தி ரேகையை பார்க்கணும். நம்ம ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இதெல்லாம் இருந்து பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா இந்த 3 வளையம் நல்லது செய்யும். முடிஞ்ச அளவு
திருமணத்துல கொஞ்சம் தடை ஏற்படுத்தும். ஒரு சில பேர் திருமணம் செஞ்சுக்குவாங்க, ஒரு சில பேர் செய்யாம இருப்பாங்க. செஞ்சாலும் செய்யலனாலும் 3 வளையம் என்னன்னா பிடிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்லைன்னா திருமணமே செய்யாம மக்களுக்கு சேவை செய்வார்கள். மற்ற ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா நன்மை செய்வார்கள். ரேகை சரியில்லாத போது தீமை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.